நீங்க சாஸ் பண்ணீங்களா நானே பண்ணவா? ஷெஃப் இவ்வளவு நேரம் நம்ம தானே பண்ணணும், இப்ப என்ன பிரிச்சு பேசுறீங்க நீங்க? இல்ல நீங்க சொல்ல சொல்ல நான் அதுதான் அப்படிதான், அதையே பிரிச்சு பேசுறீங்கன்னு தான் கேக்குறேன். சரி சொல்லுங்க என்ன பண்ணணும். பட்டர் போடணும். ஓ மை காட், ஸ்லோ டெம்பரேச்சர். பக்கத்துல ஸ்லோவா வச்சுட்டு பட்டர். இதுல ஒரு சேயிங் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒரு சேயிங் இருக்கு. சேயிங் பிரெஞ்சுல சொல்லுவாங்க. பிரான்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க எந்த டிஷ் எடுத்தாலும், எந்த டிஷ் க்ரோஸானா இருக்கட்டும், நம்ம ஊர்ல எப்படி இட்லி தோசை எல்லாமே சொல்றோம், அதே மாதிரி கேரளா டிஷ்ல போனா எப்படி தேங்காய் பால் இருக்குமோ அந்த மாதிரி பிரெஞ்சுல எவ்ரிதிங் இஸ் பெட்டர் வித் பட்டர். அவ்வளோ பட்டர் போட்டு சாப்பிடுவாங்க. அதனால தே கால் எவ்ரிதிங் இஸ் பெட்டர் வித் பட்டர். எதுவாக இருந்தாலும் பட்டர் போட்டால் அது நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் குசின் தான் இப்போ செஞ்சுன்னுக்கிறோம். பட்டர் போட்டால் பெட்டர் ஆகிடும். இதை நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறேன். சொல்லுங்க இன்னொரு வாட்டி. எதுவாக இருந்தாலும் பட்டர் போட்டால் பெட்டர் ஆகிடும். எவ்ரிதிங் இஸ் பெட்டர் வித் பட்டர். அதை தான் நான் இப்படி சொன்னேன், எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி. இதுதான் எனக்கு தெரியாம மாட்டினுக்கிறேன். எளிமையா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயோ டக்கு டக்குன்னு எடுத்துறேன். நீங்க சொல்லுங்க. அப்புறம் அதான் இது கார்லிக், ஆனியன், லீக்ஸ் மூணுமே போடணும். கார்லிக் 1 ஓகே ஓகே. அதோட டபுள் வந்து ஆனியன். ஞாபகம் வச்சிருக்கேன் சார். வேற லெவல் டபுள். அதோட டபுள். கேக்க பார்த்து மனலாம் குளிர்ந்து போச்சு. நம்ம அன்னைக்கு ஒன்று பேசணும், அதை சொல்றீங்களான்னு பார்த்தேன், அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே அது ஒரு 3 இது. ஸோ 1 2 3 வேற லெவல் போங்க. ஸோ நான் என்ன விஷயத்துக்காக கேட்டேனோ அதை சொல்லிட்டீங்க. உங்க கேங்ல ஃப்ரெண்ட்ஸ்ல கேர்ள்ஸ் என்ன சொல்லுவாங்க உங்களை பத்தி? நாங்க பாய்ஸ் கேங். நிஜமாலே எந்த பால் போட்டாலும் மாட்டவே மாட்டீங்க. நிஜமாலே பாய்ஸ் கேங். எல்லாருமே சிங்கிள் பசங்க. இல்ல நீங்க அப்படி வச்சிருக்கீங்களா? யாரும் எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கப்பா. அந்த அவனுங்க இல்லைன்னா அந்த அஜித் படத்துல வர மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு வயசு பெரியவங்க இல்ல ஒரு வயசு இந்த ஒரு இது இருக்கும். அந்த 10 பேர் இதுலயுமே ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி ஒரு சின்ன ஏஜ் இது இருக்கும். மந்த்ஸ் அந்த மாதிரி. நாம எல்லாரும் ஏதோ ஒரு படத்துல பார்த்தோம், நம்ம எல்லாரும் மொட்டை பசங்களாவே இருக்கணும். வீரம் நினைக்கிறேன் படத்துல அவங்க தம்பிங்க மாதிரி அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரு கிணத்துக்குள்ள போய் விழுந்துருவானுங்க. அது எப்பன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க தள்ளி விடுவீங்களா கிணத்துக்குள்ள? ஐ மீன் அந்த சீன் பார்த்தா தெரியும், எல்லாருமே கிணத்துக்குள்ள அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நடக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கு பார்த்து, நீங்க மீடியால இருக்கீங்க, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு பார்த்து, அப்ப வந்து இவங்க இன்ட்ரோடக்ஷன் இப்ப ஏதாவது அந்த மாதிரிலாம் நடக்க பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களா இவங்களை இன்ட்ரோ பண்ணி கொடு. இன்ட்ரோ இல்ல, பேசிக்கலி நெக்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு அது இவனுங்க. அதுதான் நான் தான் சொல்றேனே, இவனுங்களை நாங்க கொடைக்கானல் போனோம், பாய்ஸா தான் போனோம். மூணாறு போனோம், பாய்ஸா தான் போனோம். அதாவது இவனுங்களை வச்சுட்டு நாங்க வந்து ஒரு வீலாக கூட எடுக்க முடியாது. வெறும் அவங்க எப்படி திரும்பி பார்த்தாலும் நாங்க பாய்ஸ் மட்டும் தான் உட்காந்துட்டு. இப்ப கூட திரும்பி பாருங்க 2 பேர் பாய்ஸ் தான். இதுக்கு முன்னாடி கடையோட சிசிடிவி வாங்கி பாருங்க, அப்ப வந்தது 2 பாய்ஸ். அதனால அது அப்படிதான். அது நீங்களும் அவரை பார்த்து எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல் மெமரிஸ் பிளஸ் இன்னொரு பேரலா இன்னொரு செக்டார்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு அது ஃபேசினேட்டிங் ஆச்சு, நானும் சினிமாக்கு போலாமேன்ட்டு. ஓகே நாங்க வந்துட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு தேடல் இல்லைன்னா ஒரு ஆசை என்னன்னா the way we look at it totally changed. இப்படிதான் இருக்கும்ன்றதை நீங்களும் ஓகே அந்த ஓகே. அப்ப என்ன தோணுதுன்னா, ஓகே why we can't do this ன்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்க. நீங்க பேசாம ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க சார். ப்ரொடியூஸ் ஓகே. ஸோ பண்ற ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரொடியூஸ் பண்றதுக்கா? ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். பண்ணிடலாம். அதான் பண்றது தான். சரி ப்ரொடியூஸ் எப்படின்னா சிம்பிளா அப்படி வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் கிடைக்கும். அந்த டார்கெட் வந்து ஹவு டு அச்சீவ் த டார்கெட் நீங்க பிசினஸ் சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போறோம், யாருக்கு பண்ண போறோம் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அப்ப அந்த அமௌண்ட் எப்படி ரெடி பண்ண போறோம்ன்றது அப்புறமா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இல்ல நீங்க சொல்லல யூனிவர்ஸ் அந்த மாதிரி வேணும்னா வந்துடும். காசு இங்க தானே இருக்கு. இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன், இவர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹீரோ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நாங்க கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். 2.5 minutes கரெக்டா அதே தான் வச்சேன். 30 seconds எடுத்து பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. திரும்பி இன்னொரு 1 minute லைட்டா உப்பிந்தது, ஒரு 2 ஓட்டை போட்டேன், திரும்பி உள்ள வச்சேன். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. திரும்பி வச்சேன். அடுத்தது ஒரு 40 seconds போகும்போது பார்த்தேன் உள்ள உப்பிட்டே வந்தது. 50-55 போகும்போது எனக்கு பயமே வந்துச்சு, வெடிக்கும் போது அது மேல பிளாஸ்ட் ஆயிடக்கூடாது. 58 எனக்கு டவுட். அப்படி பிளாஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பீங்க தெரியல, கவுத்தி போட்டு அடுத்து இது பண்ணிட்டு
ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட்டு வச்சிட்டேன். பிளேட்டிங் கூப்பிடும் போது ஒரு நல்ல பட்டர் கியூப் எடுத்து போட்டு லைட்டா தண்ணி ஊற்றி கடன்னு பண்ணேன். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்கள் செய்வீங்க. அது எப்படி? அது ஒண்ணு வச்சுதான் நான் என் பொழப்பே ஓடிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் குக்கிங் வச்சு சொன்னா நீங்க ஜென்ரல் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இல்ல நிஜமாலே அது எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி எனக்கு ஜெனட்டிக்கா ஏதாவது வந்திருந்தா அது ரொம்ப நன்றி. பட் அது ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப ட்ரூ. ஏன்னா பிடிக்கலன்னா அந்த விஷயம் வரவே வராது. என்னோட தி வஸ்டான ஒருத்தன் வந்து இருக்கவே மாட்டான். என்னை பிடிக்காம எதுலையாவது நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட சில பேர் செய்வாங்க, எனக்கு வேலையே பிடிக்கலங்கன்னா வேற வழி இல்லாம நான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்னால செகண்ட்ஸ் நான் ஹோல்ட் பண்ண முடியாது. வேஸ்ட் அப்படின்னு அது கேமு வாட் எவர் இட் இஸ். நான் வரலாம் டீசெண்டா ஒதுங்கி உட்காந்து ஜாலி கலாய்ச்சிட்டு கூட இருப்பேன் உட்காந்து. ஆனா நம்மளால அது ஃபேக்கா மட்டும் ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டேங்க. ஃபேக்கா ஒரு விஷயம் பண்ணவே முடியாது நம்மளால. காமிச்சிரும் அந்த மூஞ்சி. கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல, அந்த அந்த மேடையவே ஃபுல்லா தண்ணி தெளிச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி அப்புறம் எண்ணெயை போட்டு ஃபுல்லா எடுத்து. அதுல இன்னொரு டவுட்டும் இருந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பரோட்டா செய்ய தெரியாது, அது எல்லாமே ஓகே. இப்ப எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில சொல்லி கொடுத்து ஒரு பெஸ்டா உடனே கிராப் பண்ணி பரோட்டா போட்ட ஒரு பர்சன் நீங்க மட்டும்தான். அந்த வீசுனதுல நல்லா ஷாக்கு. இது இல்லையே இன்னைக்கு உடனே வர்றது இல்லையா, அது நாடி நரம்பு ரத்தம் ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க பரோட்டா ரோட்ல எல்லாம் வீசிட்டு இருப்பாங்களா, அவங்கள பார்த்து நான் என்ன வீசுறேன் நீ போ அப்படி நான் வீசி காட்டுற அந்த ஃபீல் வந்து இல்ல. அவங்க அவ்வளோலாம் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. பட் அது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து மேபி இப்படி சுத்துறது தானேன்னு தெரியலாம். அது அந்த சுத்துறது வந்து கஷ்டம்ன்றது வந்து பண்ணி பார்த்தது. சில பேருக்கு வந்து தெரியும், அது கஷ்டம்டா பண்ண நம்மளால முடியாதுன்னு. சில பேர் வந்து இது நானும் அந்த கேட்டகரி தான். இது என்ன சுத்திரலாம்ல நான் அப்படிதான் யோசிப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சு அதை பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி நினைச்சிட்டு அது வரலன்னொன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி என்னடா விஷால் நீ வந்து இவ்வளவு ஈஸியா நினைச்சது. அதுக்குமா நான் அந்த ஒரு ஃப்ளோ வரும். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணேன், இது வரைக்கும் எல்லாருக்கும் கஷ்டம்னு சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு. மட்டன் குக் பண்றதுக்கு எல்லாருமே அங்க தந்துருவாங்க. நீங்க மட்டன் வந்துருச்சு. ஆமா, அது எப்படி? வாட் இஸ் சூஸ்திரம்? ஏன்னா இங்க எல்லாமே ட்ரைனிங் பண்ணாலும் அங்க ஒரு விஷயம் நடக்கும்ல, டக்குனு விசில் வராது, இல்ல ஏதோ நடக்கும், இல்ல கொடுத்த மட்டன் வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மட்டன் மட்டும் எப்ப கொடுத்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் நான் மட்டன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எத்தனை விசில் மறந்துட்டேன். நான் மட்டன் வச்சதையே மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு அடுத்ததுக்கு அப்போ வந்து ஆனியன்லாம் நம்ம கட் பண்ண கற்றுக்கிட்ட புதுசு இல்லை. அதனால அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பிளெண்டான கத்தி கொடுத்துட்டாங்க, அதில் நான் பண்ண முடியல. இதை மறந்துட்டேன். எத்தனை விசில் போச்சுன்னு தெரியல. அதுக்குமா காமனாக ஒரு 3 விசில் வச்சேன். சரி இதுலேருந்து ஒரு 3 வச்சுப்போம், அதோட ஆஃப் பண்ணுறோன்னு வச்சுட்டு ஆஃப் பண்ணேன். அதில் ஆரம்பிச்சது. அதுலேருந்து நான் கணக்கு வைக்கவே மாட்டேன். எப்படின்னா ஒரு 6 விசில் வச்சிருவேன். 6 விசில் வச்சதுக்கப்புறமா மைண்டு கிட்ட விட்டுருவேன். அந்த டைமில் எனக்கு எப்போ ஆஃப் பண்ணணும்னு தெரியலோ அப்பதான். இன்ன வரைக்கும் நான் மட்டன் சமைச்சும் போது அப்படிதான் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொரு வீடு அந்த இடத்த பொறுத்தோன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த ஸ்டவ் இந்த குக்கருக்கு இந்த இதுக்கு வந்து ஒரு 9 விசில் தான், இல்லைன்னா ஒரு 6 விசில் தான் அப்படின்னு. அதான் சொல்றேன்ல, அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் குக்கிங். ஏன்னா நான் இது பண்ணிட்டு இருக்க பார்த்து பசங்க சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஷெஃப்ஸ்லாம் இருந்தாங்களா கோபில இருந்தாங்க பார்த்து, இன்னும் இது மட்டன் மாஸ்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இவருன்ற மாதிரி. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எல்லா சீசன்லயும் சொன்னது மட்டன் குக் பண்றது இருக்கிறதுலே கஷ்டம்னு. அதான் நீங்க ஈஸியா இல்ல அது நம்ம கிட்ட அது ஒவ்வொரு சீசன்ல ஒருத்தரும் வாங்குறாங்க போல மட்டன் வச்சு. நம்ம சீசன்ல நம்ம வந்து மட்டனோட சிறப்பு அம்சமா ட்ரூ. சரி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது இப்போ வந்து ஸ்டீம் ஆகி முடிச்சாச்சு. ரெசிபி நிறைய பேர் சொல்லுவாங்க, ரெசிபி இப்படி பார்த்து இப்படி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஐ ஹேவ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ரெசிபின்றது ஒரு கேட் மாதிரி தான். இப்போ இந்த தீ வந்து அதிகமாக வச்சா வேற மாதிரி ஒரு குக்கிங் நடக்கும், கம்மியாக வச்சா வேற மாதிரி ஒரு குக்கிங். ஸோ டேஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த டேஸ்ட் வந்து அந்த மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதான் அந்த மைண்டே சொல்லிடும். நீங்கள் சொல்லுவீங்களா மைண்ட் சொல்லும், அந்த மைண்ட் சொல்லும் கரெக்டாக இருக்குப்பா, இல்லை ஏதோ கம்மியாக இருக்கு அது மட்டும் சொல்லிடும். என்ன கம்மின்னு சொல்லாது, ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குன்னு சொல்லும். அதை கிராக் பண்ணி இதுதான் கம்மியாக இருக்குன்னு எடுத்துட்டோம்னா ஐ திங்க் வில் செட்டில். இல்லை ஆமாம், அது கரெக்டான விஷயம். எல்லோ கலர் போர்டு வருதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்காக. இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே டொமேட்டோ சாஸு மயோனீஸும் இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னீங்க. ஆமாம் அது பண்ண டைம் இல்லைனால நம்ம இதை போட்டு எக்ஸ்ட்ராவை போட்டு மாற்ற வேணாம் ஃப்ளேவரை. உள்ள சாஸே செமையாக வந்திருக்கு, இதோடய அப்படியே வச்சிருவோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் சிக்கன் கேக். மேட் சிக்கன் கேக்.
இல்ல மேட் சாஸ் வேற ஏதாவது ஒரு பேர் சொன்னீங்களே. மேட் கறி சிக்கன் ரோலாட் சொன்னோம், ஆனா பேர் மாத்தி இப்ப வந்து மேட் கறி சிக்கன் கேக் வச்சுப்போம். மேட் கறி சிக்கன் கேக். நம்ம இதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருப்போம் ஆல்ரெடி, ஞாபகம் இருக்கா? ஸோ ஷார்ட் மினிட் நோட்டீஸில் நான் கூட்ட அழைப்பை ஏற்றுக்கிட்டு ஸோ எனக்காக இவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்ததுக்கு தேங்க்யூ. இன்னைக்கு நான் எவ்வளோ வேணாலும் குக்கிங் நான் சொல்லலாம், நான் டெய்லி சமைக்கிறேன். பட் அது நான் கற்றுக்கிட்ட ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பிடிச்ச மாதிரியான பர்சனாலிட்டிஸ் வச்சுட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஐ திங்க் ஐ லேர்ன்ட் அ லாட். இப்போ பார்த்தீங்கன்னா லைஃபோட எவ்வளோ லெசன்ஸை ஷார்ட் டைமிங்கில், அண்ட் ஐ திங்க் இந்த மெச்சூரிட்டி இருந்தால் எவ்ரி ஒன் ஒரு க்ரோ பிளேசஸ்வாங்கல்ல. குக்கிங்கோட பேஷன் அதனால் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஷாக் ஆனது என்னென்னா, அது வந்து ஒரு ஷோவுக்குன்னு நீங்கள் எடுத்து பண்ணாமல் அதில் மெனக்கட்ட விஷயங்கள்லாம் எனக்கு ஷாக் ஆச்சு. நான் வந்து இது ஒரு ப்ரொஃபஷன், அதுக்காக நான் டெஃபினட்டாக அப்படி தான் இருந்தாணுன்றதை தாண்டி ஸோ யூ டெடிகேட் டுவர்ஸ் டு தட் ஐ திங்க் மீன்ஸ் அ லாட்னு நினைக்கிறேன். I think that's all I learned, and especially making up today, I think everyone who loved it. இன்னொரு சைடு எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். யா ஷுவர். என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அதுதான், அவங்களுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணது. ஸோ செஃப் ஆஃப் த வீக் வாங்கிட்டோம், எப்படி பண்ணீங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே என்னோட டிஎம்ல கேட்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட் அண்ட் சிம்பிள் எப்படி ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் நாங்களே இறங்கி எப்படி பண்ணுன்றதை சொல்லிட்டோம். ஸோ எல்லாருமே இந்த சிக்கன் கேக், அதாவது மேட் கறி சிக்கன் கேக்கை வந்து வீட்டில் மறக்காமல் செஞ்சு, கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாரும் மறக்காமல் எல்லா அம்மாவும் செஞ்சு கொடுத்துருங்க. இதுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து சேனலே ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ். இல்லை ஷெஃப், நீங்கள் இனிமேல் ஃப்ரீ டைமில் எப்போ சொன்னீங்க கூட நான் வரேன், நானும் அப்படியே கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக. ஆமாம், நம்ம பேட்சில் எல்லாருமே வருவாங்க. ஒரு மொட்டை மாடி சமையல் ஒன்று போடுவோம் சும்மா. ஆமாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒன்று பண்ணுவோம். இனிமேல் ஒரு குரூப் சமையல் மாதிரி போட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்று சமைக்கிறோம் சீக்கிரமாக. பயங்கரமா. ஓகேவா? Thanks a lot. See you. Bye bye. Bye bye.